இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேச போறது என்ன அப்படின்னா, இளையராஜாவை பத்தி நான் ஒரு போஸ்ட் ரீட் பண்ணேன் ரீசெண்டா. யூசுவலா நம்ம ஏதாவது ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு போஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அப்படி ரேண்டமா நான் ரீட் பண்ண போஸ்ட் தான் இது. பட் இது ரீட் பண்ணி முடிக்கிறப்போ சம்வாட் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து சரி வீடியோவா மேக் பண்ணலாம். இதையும் கொஞ்சம் பேருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். இது அவரை பத்தி பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. இவரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு லெசன் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அத தான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது வந்து ரொம்ப அவரோட ஏர்லி டேஸ்ல வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட்டா போட்டிருந்தாங்க. அதாவது 1989ல இந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. பட் அப்ப நான் பொறக்க கூட இல்ல. மேபி இது ரொம்ப ஏர்லியா நடந்திருக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ நான் என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். ஸோ அந்த போஸ்ட்ட ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இளையராஜா வந்து எப்படி வந்து அவரோட அப்ரோச்ச வந்து இந்த மீடியா அந்த மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் அவரோட அப்ரோச்ச எப்படி மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து இந்த போஸ்ட்ல நான் தெரிஞ்சுட்டேன். அவரு அந்த ஏர்லி டேஸ்லலாம் வந்து இளையராஜா வந்து ரொம்ப ஒரு அப்ரோச்சபிள் பெர்சனா தான் இருந்திருக்காரு. இப்ப மேபி நெறைய நம்ம பார்க்கலாம். பட் நான் நெறைய வீடியோஸ் அதெல்லாம் பத்தி பெருசா உள்ள போய் அவர் என்ன பண்றாரு, பண்ணல அப்படிலாம் பார்க்கறது இல்ல. ரேண்டமா நம்ம ஏதாவது மீம்ஸ் பார்ப்போம். ஏதாவது போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பார்க்குறது தான். அப்படி பார்க்குறப்போ, இப்போ நம்ம நெனச்சிட்டு இருக்கிற ஒரு இளையராஜா வந்து ஒரு பெர்சனா நம்ம நெனச்சிட்டு இருப்போம் இல்லையா? பட் ஏர்லி டேஸ்ல வந்து அவரு ரொம்ப ஒரு ஈஸி அப்ரோச்சபிள் பெர்சனா தான் இருந்திருக்காரு. அண்ட் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஸ்வீட்டாவே இருந்திருக்காரு. இன்க்ளூடிங் வந்து ஜர்னலிஸ்ட் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அவரு இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாவே எல்லாருக்கும் ஃப்ரீக்வென்ட்டா குடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆல்சோ ஏதாவது பிக்சருக்கு போஸ் குடுக்க சொன்னா, ஆல் கைண்ட் ஆஃப் பிக்சருக்கும் போஸ் குடுத்துருக்காரு. அண்ட் ஹி ஸ்போக் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். எப்பவுமே வந்து அவரு இந்த என்ன அதுதான். அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அத நான் ரிவீல் பண்ணல ஃபர்ஸ்ட்டே. ஸோ ஒரு மேஜரா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அவரோட அப்ரோச்சே வந்து மாறுது. ஒரு ஜர்னலிஸ்ட் கிட்ட அந்த மாதிரி அப்படிங்கிறத நான் ஒரு போஸ்ட்ல ரீட் பண்ணேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு 1989ல வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்குது அந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட்ல. அதனால வந்து நெறைய அங்கங்க நெறைய ட்ராமாஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து இளையராஜா கிட்ட கேட்டிருக்காரு, "நீங்க வந்து இசைய வந்து எப்படி டிஃபைன் பண்றீங்க? அத எப்படி வரையறுக்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இளையராஜா வந்து அதுக்கு ஒரு அ அ அவரு நார்மலாவே வெள்ளந்தியா பேசுவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இளையராஜா வந்து அதுக்கு ரொம்ப டீப்பா ஒரு ஹார்ட்ஃபெல்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணு குடுக்குறாரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இசை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. நான் வந்து இத என்னோட வேல சொல்றத விட, அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து அந்த பியூர் தமிழ்ல குடுத்துருக்காங்க. அத நான் அப்படியே ரீட் பண்றேன். இசை என்பது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டுமே இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கச்சேரி மேடைகளில் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பாடும் ராகங்களில் மட்டுமே இசை இருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஒரு இசை இருக்கிறது. ஒரு ராகம் இருக்கிறது. ஒரு தாளம் இருக்கிறது. ஒரு மழைத்துளி மண்ணில் விழுவதிலும் இசை இருக்கிறது. ஒரு குழந்தையின் நடையிலும் இசை இருக்கிறது. ஓடும் நதியில் ஒரு இசை இருக்கிறது. ஓங்கி விழும் அருவி சத்தத்தில் கூட சங்கீதம் இருக்கிறது. அவ்வளவு ஏன் நாய்கள் ஊளையிடும் சத்தத்தில் கூட ஒரு இசை இருக்கிறது. கவனித்துப் பார்த்தால் உலகத்தின் ஒவ்வொரு அசைவிலும் இசை இருக்கிறது அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இளையராஜா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அது ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ, அவர் அந்த ஆன்சர் ஜர்னலிஸ்ட் கிட்ட பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வாரம் கழிச்சு சில அ அ நியூஸ்லலாம் என்ன வந்திருக்குது அப்படின்னா, நாய்கள் ஊளையிடுவதும், கர்நாடக சங்கீத வித்வான்கள் பாடுவதும் எனக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து அத மேனிபுலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆப்வியஸா இத ரீட் பண்ணும்போது, அந்த கர்நாடக சங்கீதம் அதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கோவம் வரும் இல்லையா? ஸோ, இது மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ப போயிட்டு இருந்திருக்குது போல. எனக்கு இத ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு அவர் என்ன ட்ரை பண்ணியிருக்காரு சொல்றதுக்கு அப்படின்னா, இந்த மாரி ஒரு கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் இல்லாம, மியூசிக் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப டீப்பா ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டா தான் அத சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அத ட்விஸ்ட் பண்ணி இந்த மாரி வேர்ட்ஸ மாத்தி போட்டதா சொல்றாங்க. ஆப்வியஸா இத ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கோவம் வந்திருக்கும் தான். ஸோ அவங்க சைட்ல இருந்து இவர் எங்களோட ஆர்ட்ட வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு நான் ஸ்டாப்பா நெறைய கிரிட்டிசிசம், இன்சல்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதுனால அவரு பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவரு இந்த இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம். அன்னெசசரி இன்டர்வியூஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்திருக்காரு.
அந்த டைம்ல தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இசை அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஆர்ட் கிடையாது. அது மட்டும் ஒரு கலை கிடையாது. அத தாண்டி நம்ம எப்படி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது கூட ஒரு கலை தான். நம்ம எப்படி வேர்ட்ஸ ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கலை தான். ஒரு ஆர்ட் தான் அப்படிங்கிறத அவர் வந்து அந்த டைம்ல ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி வந்து மியூசிக்க கிரியேட் பண்றோமோ, அந்த மாதிரி நம்ம பேசும்போது கான்ஷியஸா பேசணும் அப்படிங்கிறத அவரு டிசைட் பண்ணியிருக்கிறாரு. பட் அதுக்கு கீழ இந்த போஸ்டருக்கு கீழ எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ண முடிஞ்சது. என்ன மாதிரி அப்டின்னா, அவரோட பெர்சனலா அவர அட்டாக் பண்ற மாரி நெறைய போட்டிருந்தாங்க. அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி போட்டப்ப கூட அவர் இப்ப கூட மாறல அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் நான் அதுக்குள்ளலாம் போக விரும்பல. ஸோ எனக்கு இதுல வந்து ஒரு காமனா ஒரு லெசன் என்ன அப்டின்னா, கம்யூனிகேஷன். ஸோ எனக்கு இந்த ஹோல் ஸ்டோரியில குட்டியா ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அது என்ன அப்டின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது இளையராஜா மட்டும் இல்ல. நான் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு டைம்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட இன்டென்ஷன் ஒண்ணா இருக்கும். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற வேர்ட்ஸ்ல அது வேற மாதிரி போய் இன்னொரு பீப்பிள் வந்து அத பெர்சீவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரிய கேட்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் தான். நம்ம எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிறதுல. அது பெர்சனல், ப்ரொஃபஷனல் அதாவது ஒர்க்லயா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், இல்லன்னா கேஷுவலா நம்ம பேசுற அந்த கான்வர்சேஷன்ல கூட இருக்கலாம். வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இது நான் எவ்வளோதான் மாத்திக்கணும்னு நெனச்சாலும், எனக்குமே நெறைய நேரங்கள்ல நான் கான்ஷியஸா பேசணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஆ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அவரோட ஸ்ட்ரென்த்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாரு. இந்த கான்ட்ரோவர்சி இதெல்லாம் தாண்டி அவரோட பர்ப்பஸ் என்ன மியூசிக். அதுல அவரு பயங்கரமா ஃபோக்கஸ்டா இருந்தாரு. ஏன்னா, நம்மளுக்கு இளையராஜா அப்படின்னு சொன்னதும், அவங்களோட அந்த ஹெட்லைன் அதெல்லாம் ஞாபகம் வராது. அது மேபி செகண்டரியா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவங்களோட மியூசிக் தான். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம டிவில பார்க்குற யாரா வேணா இருக்கலாம். இப்ப நம்ம புடிச்சவங்களா இருக்கலாம். இல்ல டிவில பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். பட் புடிச்சவங்கள பத்தி நீங்க நெனச்சிட்டு இருக்கிற எல்லாமே 100% தப்பு. இதே மாதிரி புடிக்காத அவங்கள பத்தி நீங்க நெனச்சிட்டு இருக்கிற எல்லாமே 100% தப்பு தான். ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களோட ஹோல் எதுவுமே தெரியாது. ஸோ அத வச்சு நம்ம டிவில அவங்கள எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத வச்சு, இல்ல நம்ம வந்து மீடியா பீப்பிள் வந்து டிவில எப்படி ஒருத்தர போர்ட்ரே பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒருத்தர ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இது நெறைய வாட்டி நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் வந்து நம்ம நம்மள அறியாமயே அ அந்த சப்கான்ஷியஸா ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? நம்மள அறியாமயே வந்துட்டு ஒருத்தர ஜட்ஜ் பண்றோம். ஸோ இதுல சில கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணேன். அதுல நெறைய பேர் வந்து பெர்சனலா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில கமெண்ட்ஸ வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து இந்த மாரி ஒரு ஜர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல. இவங்களால தான் வந்து ஒரு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் கூட நம்ம மக்கள் மத்தியில வந்து தப்பா நினைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எஸ் அது உண்மதான். இந்த மோசமான மனிதர்கள் வந்து நல்லவங்களாவும் சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளே குடுத்திருக்காரு. விஜயகாந்த் சார் அவங்கள போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தப்பா கூட காட்டியிருக்கிறாங்க மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம நாட்டுல வந்து இந்த மாரி தப்பா நியூஸ் வந்து வெளியிடக்கூடிய இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து கொஞ்சம் கடுமையா தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரு போட்டிருக்கிறதுக்கு கீழ அவருக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு இவரு போட்ட கமெண்ட்ட விட அவரு ரிப்ளை பண்ண ஒரு கமெண்ட் தான் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. என்ன அப்படின்னா, அதையுமே நம்ம பார்த்து சிரிச்சிருக்கிறோம். என்ன செய்றது? நம்மளுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இது வந்து எக்ஸாக்ட்டா எல்லாருக்குமே ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொல்றப்போ. இன்னொருத்தர் வந்து ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகைகள் இளையராஜாவை மோசம் செய்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. அவரு ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னோனே எனக்கு வந்துட்டு கியூரியஸா இருந்துச்சு. அப்ப அந்த 3 தூண்கள் என்ன அப்படின்னு நெறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். மேபி தெரியல அப்படின்னா நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்றம், 2வது வந்து நிர்வாகி, 3வது வந்து நீதித்துறை, 4வது வந்து ஊடகங்கள். மேபி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் வேணா உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு தெரியல. 4 தூண்கள் அப்படிங்கிறது தெரியும். பட் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கும் சின்ன வயசுல படிச்சது மறந்துருச்சு. ஸோ அதனால இப்ப நான் போய் பார்த்தேன். மேபி தெரியாத கொஞ்சம் பேருக்கு அது யூஸ் ஆகட்டுமேன்னு சொன்னேன். ஸோ ஓவராலா இதான். வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டோரியில இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்சோ அத நம்ம எப்படி பெர்சீவ் பண்றோம் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெர்சனா. ஸோ இனிமே வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறப்போ, நம்மளே வந்து ஒரு கொஸ்டின் கூட நம்மள பண்ணிக்கலாம். இது வந்து உண்மையா இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இது ஓவராலா இளையராஜாவ பத்தியோ, இல்ல மியூசிக்க பத்தியோ கிடையாது. நாம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அண்ட் அடுத்தவங்க எப்படி அத பெர்சீவ் பண்றாங்க அண்ட் அத எப்படி இன்டர்பிரெட் பண்றாங்க. அது எப்படி இந்த உலகத்தினால மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. ஸோ ஓவராலா வந்து இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில இருந்து நான் சொல்லணும்னு நெனச்சது. ஸோ ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா, சென்சேஷனலா ஒரு ஹெட்லைன் படிக்கிறப்போ, உண்மையான ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுமா, தெரியலையா அப்படிங்கிறத ஒரு டைம் நம்ம திங்க் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி நெறைய செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்காக பயங்கரமா ட்ரோல் பண்ணி மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்க செஞ்ச ஒரு 99% அந்த நல்ல விஷயங்கள வந்து நம்ம மறந்திருப்போம். ஸோ இ ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறத குறைச்சுக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது எனக்கும் தான். இது வந்து இந்த வடிவேலு காமெடில இருக்கிற மாதிரி தான். இந்த சொம்பு குடுத்தா தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வடிவேலு வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி சொம்புல கொண்டு வாங்கன்னு தான் கேட்டிருப்பாரு. ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லன்னா லேட்டரா வந்து ஓகே நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எனக்கு அத கமெண்ட்ல சொல்லுங்க.